நாகரிகமான பண்பாடு மிகுந்த சமுதாயமாக இருப்பதற்கு என்னென்ன நடைமுறைப்படுத்த வேண்டும், எப்படி அப்படிப்பட்ட ஒரு பண்பாடான சமுதாயமாக கொண்டு வர்றதுக்கு தேவையான சட்டங்களையும் அரசு உத்தரவுகளையும் பிறப்பிக்கணுங்கிறதுல முதல்வர் ரொம்ப தெளிவா இருக்கு. இவர் பண்றது அடுத்த எலெக்ஷனுக்கு மட்டும் பண்ணல, ஒரு அரசியல்வாதி அடுத்த எலெக்ஷனுக்கு பண்ணுவாரு. ஆனா அதை மீறி அடுத்த தலைமுறைக்குன்னு சொல்லி பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு. வி ஆர் இன் மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டி. எல்லா கட்சியிலையும் திமுக உட்பட மேல் சாவனிஸ்ட் எக்கச்சக்கமா இருக்காங்க. அவங்கள கட்சி கட்டுப்பாடுங்கிற இருக்கிறதுனால அவங்க இன்னைக்கு பப்ளிக் இஷ்யூ எதுலயும் அவங்க மேல் சாவனிசம் காட்ட முடியறது இல்லை. இந்த திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சியெல்லாம் உள்ள கட்சிகளுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் சொசைட்டிக்கு என்னன்னா, அவங்க கட்சியுடைய கோட்பாடு கொள்கை தெளிவா இருக்குங்கிறதுனால அவங்க கட்சி உறுப்பினர் மேல் சாவனிஸ்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வெளியில மேல் சாவனிஸ்ட் சொல்ற தைரியமே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவு. அப்படி ஏதாவது பேசினாங்கன்னா உடனடியாக மற்றவங்ககிட்ட கட்சிக்கு உள்ள இருந்தே கண்டன குரல்கள் வரும். இது ஒரு பெரிய வசதி சொசைட்டிக்கு இந்த கட்சிகள் கொடுத்திருக்கிற ஒரு வசதி. அடிப்படையில் இந்த மேல் சாவனிஸ்ட் எப்படி போகும் அப்படின்னா, இந்த சட்டங்கள், இந்த அரசு உத்தரவுகள்லாம் பிறப்பித்ததன் காரணமாக பெண்களுக்கு, சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் தைரியம் வருது பாருங்க. அந்த தைரியம் எம்பவர்மெண்ட் கிடைக்குதுங்கிறதுனால வர தைரியம். அந்த தைரியத்தினால அவங்க மேல் சாவனிஸ்ட தம்பி போதும்பா அடக்கி வாசின்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு தான் உண்மையான மேல் சாவனிஸ்ட் இல்லாத ஒரு சொசைட்டி பிரைட்டா வரும்.